ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் குழம்பு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு எல்லாம் வறுபட்டதும் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட விழுது பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இதுல மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கருகிடக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் இதுல நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியா இருந்தா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலாம் கரிஞ்சிடாம இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுல குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே விட்டுடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் பெருசு பெருசா தெரியாம நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நான் வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்திருக்கேன். மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் மட்டன்ல நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுல ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் புளிப்பு தன்மையும் மட்டன் சாஃப்டா வேகிறதுக்கும் உதவும். சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம மட்டன் வேகிறதுக்காக தண்ணி சேர்க்கணும். உங்களுக்கு கிரேவியா வேணும்னா தண்ணி கம்மியா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு குழம்பு செய்ய போறதால 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு 4லேருந்து 5 விசிலுக்கு விட்டு எடுத்துருங்க. இதெல்லாம் வேகிறதுக்குள்ள ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா இந்த சின்ன கப் அளவு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 முந்திரி சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா இந்த மாதிரி நைஸான விழுதா கிடைக்கும். 5 விசில் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நான் தண்ணி 2 டம்ளர் சேர்த்ததால இந்த மாதிரி இருக்கு. நீங்க 1 டம்ளர் சேர்த்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கா இருக்கும். அதுலயும் கொஞ்சமா பெப்பர் போட்டு நல்லா சுண்ட வச்சோம்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையுமே நல்லா இருக்கும். அப்படி வேண்டாம் குழம்புனா நான் இந்த அளவுக்கு தண்ணி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் இல்லையா, இப்ப நம்ம அரைச்ச தேங்காய் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க விட்டாலே போதும். நல்லா ஓரளவுக்கு கொதி வந்ததும் இதுல கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கு அப்படின்ட்டு ஒரு பாத்திரத்துல மாத்தி காமிச்சிருக்கேன். மட்டன் குழம்பு தயாராயிருச்சு. இப்படி குழம்பா வச்சாலுமே ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் இந்த குழம்பை வச்சு ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல ஒரு முட்டை உடைச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவு குழம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா இதுல கொஞ்சமா உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா கலக்கிட்டு தவா மேல போட்டுட்டு ஒரு ஆஃப் பாயிலே மடிச்சு போட்டோம்னா ரோட் சைட் கலக்கி ரெடி ஆயிடும். நான் வீட்டில் செய்யறதுனால முட்டை நல்லா எப்பவுமே வேக வச்சு கொடுத்துதான் பழக்கம். ஏன்னா பாப்பாலாம் சாப்பிட்றதால ஒரு தவால நல்லா எண்ணெயை ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டையை நல்லா இந்த மாதிரி ஆம்லெட் மாதிரி ஊத்தி எடுத்துக்கணும். ஊத்துனதுக்கு அப்புறம் லைட்டா ஓரளவுக்கு வெந்ததும் இதை மடிச்சு போட்டா நான் சொன்ன மாதிரி கலக்கி நான் நல்லா வேக வச்சு எடுக்க போறேன்.
குழம்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்மளால வந்து அப்படியே வந்து ஆம்லேட் மாதிரி எடுக்க முடியாது. நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துட்டு அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியது தான். என்னோட பாப்பா இதை கருப்பு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அவளோட ஃபேவரட்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.